அது காரணம் என்னிடத்துல சொன்ன அந்த நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த வார்த்தை பொறுப்பு கொடுத்த பிறகு அல்லாஹ்வுடைய திக்ர மக்களுக்கு பயிற்சி கொடுங்க, அதே சமயத்தில் மஸ்ஜித் முராகபால என் முன்னால் உட்கார வைங்க. அல்லாஹ்வுடைய பேர் கல்பில் இருக்கும்போது தெரியும் ரப்புடைய பேர் கல்பில் இருக்குன்னு, என் முன்னால் உட்கார வைக்கும்போது தெரியும் யார் முன்னால் உட்காந்துருக்கோன்னு அந்த உணர்வு தெரியும் அப்படின்ட்டாங்க. அதனால் இதில் உள்ள சிறப்பம்சம் அவைசி நிஸ்பத்தில் என்னன்னாக்கா மஸ்ஜித் நபவி. அது இல்லாமல் மஸ்ஜித் நபி மட்டும் இல்லாமல் மபூதியத்து ஃபனாஃபில்லா பகாபில்லா இதெல்லாம் இங்கே வந்து ஆரம்ப படித்தரவங்க தானே வழியில் வந்து உயர்நிலை படித்தரங்கள் இல்லை. பெரும்பாலான சில்சிலாக்கள்லாம் தான் உயர்நிலை இறுதி படித்தரங்கள். இங்கே ஃபனா பக்காவுக்கு பிறகுதான் உங்களுக்கு உயர்நிலை படித்தரங்கிறது சுலுக்கு ஆரம்பமாகுது. सिलसिला के जो खासियत यही है, इसमें मस्जिद नबी में बिठाया जाता है और रूहानी बैत कराया जाता है। और मुझे नबी अलैहिस्सलातु वस्सलाम हुक्म फरमाते हुए इनको अल्लाह का नाम लेकर जिक्र कराया करो, ताकि अल्लाह का नाम सीने में उतर जाएगा तो उनको एहसास होगा मेरा रब मेरे दिल के अंदर है। और मेरे सामने मुराकबा मस्जिद नबी में ले आकर बिठा दो, उनको एहसास हो जाएगा किसके सामने बैठे। ये दोनों इस सिलसिले का जो खासियत है। நாம் நம்முடைய ஷேഖை சந்திக்க வரும்போது எந்த அளவுக்கு அக்கீதாவும் அதபும் இருக்க வேண்டும். அக்கீதாவும் அதபுங்கிறது ஒரு ஆசிரியரை சந்திக்கக்கூடிய வர்ற மாணவன் மாதிரி தான். ஒரு காலத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் மேலே நிறைய மதிப்பு மரியாதை வச்சுருந்தாங்க. பாடமும் நின்னது, ஒரு சிறிய அளவு பாடமும் இருந்தாலும் கல்வியில் நின்னது. அதெல்லாம் மாறின, அதபும் மாறுச்சு, அக்கீதா மாறுச்சு. இப்போ எங்கேயுமே யார்கிட்டையும் அந்த மரியாதைங்கிறது இல்லாமல் போச்சு. நிறைய குணியமும் வேணாம், நெஞ்ச நிமித்தமும் வேணாம். இங்கே இந்த சில்சிலாக்களை பொறுத்த வரைக்கும் உஸ்தாத் ஷேഖுங்கிறவர் முன்னால செல்லக்கூடிய உஸ்தாத், பள்ளத்தை அறியக்கூடியவர், கல்லு முள்ளு பாறைகளை அறியக்கூடியவர், சேறு சகதிகளை வழங்கக்கூடியவர். ஏன்னா நமக்கு முன்னால் பயணித்ததுனால. அப்போ அவர் பின்னால் நம்ம போனோம் அப்படின்னும் போது அவர் முந்தானையை பிடிச்சிட்டு நம்ம தவறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதான் ஷேഖோட அதப். மற்றபடி காலில் விழுறது இந்த சிஸ்டம் எல்லாம் இங்கே இல்லை. அக்கீதா ஷேக் என்ன அக்கீதா வச்சிருக்காரோ அதே அக்கீதா மாணவர்கள் வைக்கிறது நல்லது. அக்கீதாவில் முரண்பட்டாங்க அப்படின் போது ஒன்றும் கிடைக்காது. கொள்ளாயிலேருந்து தண்ணி ஒரு பக்கம் ஊற்றிட்டு இருக்கு, இங்கே பாத்திரத்தை வேற பக்கம் வச்சிருந்தா எப்படி நிரம்பும்? இதே தான், அந்த குழாயில் இறங்கக்கூடிய அந்த தண்ணீர் அளவு முழுசா நிரம்பணும்னாக்கா பாத்திரமும் நேராக இருக்கணும். नाम और शेख से जो मिलने के जो अकीदा पूछ रहे हैं, शेख के पास जो मिलने के लिए आए तो जैसे उस्ताद और शागिर्द का अदब काफ़ी है। ज़्यादा पाँव में गिरने का, चुम्मा देने का वगैरह ये यहाँ नहीं है। एक उस्ताद है, हमसे आगे कई साल पहले इसने तरबियत हुआ है और इसको मालूम है कीचड़ कहाँ है, इसको मालूम है कांटा कहाँ है, पत्थर कहाँ है, और इसके पीछे जाने से हम कहीं गिराएगा नहीं। भले हम अंधा हो जाएं और अंधा रहे, लेकिन शेख का जो आंखें खुला रहना जरूरी है। वो एक शेख के पास अगर बैत लेना है, वहाँ क्या देखना है, उसका मकाम कहां तक रहना है। हमारे लिए सुलूक मिलेगा, अगर ना मिला तो वहां बैत होना दुरुस्त है।
हम किसी शेख से बैत होना तो वहां देखना वो पहलू है जो शरीयत है, खिलाफ शरीयत बैत होना हराम है। उसके मकाम कहां तक रहे, उसके मकाम कहीं भी रहे, लेकिन बैयत के लिए नबी अलैहिस्सलातु वस्सलाम से उसको इजाजत है, यह जरूरी है। और नबी अलैहिस्सलाम ने इजाजत नहीं दिए हैं, तुम बैयत नहीं कर सकते। अपने मनमानी से बैयत अगर करें भी उसमें फैज नहीं मिलेगा। अगर सुलूक के आगे जो मकाम और ना मिले वहां बैत होना दुरुस्त है, फिर वहां जाने की क्या जरूरत है? वहां जाना ही तो फजूल है। ஒரு ஷேக்கிடம் பையத்து பெற வேணும்னு நம்ம என்ன கவனிக்க வேண்டியது முக்கிய விஷயம் ஷரியத். தொழுகை, வசூ, மற்ற எல்லா விஷயங்கள்லையும் சரியான முறையில் நபியை பின்பற்றாரா? எனக்கு தெரிஞ்சு நபியே அவங்க சரியான முறையில் பின்பற்றனா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இஜாசத்தே கொடுக்க மாட்டாங்க. அதை பின்பற்றக்கூடியவராக இருந்தால் தான் கொடுப்பாங்க. நமக்கு சுலூக்கு படித்தரங்கள் கிடைக்கலன்னா அங்கே பையத்து செய்யலாமா? படித்தரமே இல்லைன்னாக்கா அங்கே எதுக்கு போகணும்னு போக வேண்டிய அவசியமே இல்லையே. ஒரு பிச்சைக்காரன் கூட ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறான்னாக்கா என்ன கொடுப்பாங்கன்னு தானே போகிறான். அந்த வீட்டில் கொடுக்க மாட்டாங்கன்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டானே. ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எப்படின்னு பார்க்க போனாக்கா சுலூக்கு உள்ள இடங்களில் ஜனங்க குறைவாகவும் படித்தனங்கள் இல்லாத இடங்களில் ஆயிரக்கணக்கான பேரும் இருக்காங்க. தஸ்பீயை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, காலம் வச்சு கூட தஸ்பீ செஞ்சுட்டு இருப்பாங்க. சத்தமாக செய்யறான்னாக்கா மாதம் ஒரு தடவை கூடி கத்திட்டு போயிடுவாங்க. மற்றபடி சுலூக்குன்னா அவருக்கும் வழங்காது, இவங்களுக்கும் வழங்காது. ஆனால் சுலூக்குங்கிறது எஹ்சான்ல ஒரு முக்கிய ஒரு அம்சம். அதை பெறணுன்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இதுக்கு என்ன இந்த வழிமுறைக்கு பேரே குர்பே இலாஹி. குர்பே இலாஹின்னு என்ன? இறைவனுடைய அருகில் நாம் மேலும் 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 செல்ல வேண்டும். எந்த அளவுக்கு அந்த மனிதன் அருகில் செல்றான்னா அந்த அளவுக்கு அவனுடைய ரூஹல வலிமை அதிகமாகுது. எப்படி படிப்பில் ஒரு வருஷம் ஜும்ரா ஓதுனவங்களும் சரி, 7 வருஷம் முடிச்சவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் மற்ற எல்லா விஷயங்களையும் சரி, அதிக சுலூக்கு கிடைக்க 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 ரூஹல வலிமை அதிகமாகுது. அவங்களுடைய தக்குவாவும் அதிகம் நல்லா இருக்கும், அவங்களுடைய வணக்கங்களுக்கும் ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கும். सुलूक जहां जो मिलता है वहीं जाना सही है, लेकिन आजकल मौजूदा ज़माने में जहां तक हमारा निगाह है, हज़रत शेख ने फरमाया अब जो मौजूदा जो ज़माने में सुलूक हमारे पास है, हम बाकी किसी को कमज़ोर नहीं कहते, कमतर नहीं समझते हैं, उनका नसीब में नहीं है। काश अगर हमारा ज़माने के बाद किसी और को झोली में चले जाए, मर्जी है उसको किसी को दे दे। ये हम घमंडी से, रियाकारी से नहीं कहते, हमारे पास है। नबी अलैहिस्सलाम हुक्म दिए इसलिए हम बांट रहे हैं, दूसरा कुछ भी नहीं है। तो நபி அலைஹிஸ்ஸலாம் உத்தரவு கொடுத்ததுனால இந்த படித்தரங்களையும் நம்ம அளிக்கிற மொழியில் நம்மள்ட்ட ஒன்றும் ஒரு சிறப்பு அம்சங்கள் நம்ம எங்கேயோ போய் ஏதோ சம்பாரிச்சு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அவங்க கொடுக்க சொன்னாங்க, அவங்க உத்தரவு தான் இதில் செயல்படுறது. तो वाखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। या वलीउल्लाह सलामुन अलैक।